நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க பாரு, சத்தம் போடாத. மூச்சு விட்ட அவ்வளவுதான். அங்க பாரு, எல்லாரும் அவங்க வேலையில மும்மரமா இருக்காங்க. சத்தம் போட்டனா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். அப்புறம் உனக்கு தான் அசிங்கம். பார்த்தல இப்ப என் தைரியத்தை. ஏய், இது வெறும் சாம்பிள் தான். இனி முழுசாவே பாப்ப. முழுசாவே பாப்ப. குடிக்க தண்ணி தாங்க. கொண்டு வரேன். ரவிந்தா, வசதியா இருக்கா? ஆமா பாட்டி, இந்த கொஞ்சம் அலைச்சல். வந்துட்டியா? ஆமாப்பா. என்னப்பா சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். நீ எவ்வளவு லேட்டு? ஆபீஸ்ல கொஞ்சம் அதிக வேலைப்பா, அதான் லேட்டு. சரி, கை கால் கழுவிட்டு வா, டிஃபன் எடுத்து வைக்கிறேன். சரிம்மா. போப்பா. ஆமா, வேணி எங்க தூங்கிட்டாளா? அவளா தூங்குவா? நீ காலையில குடுத்துட்டு போன பணத்தை அவ என்ன செஞ்சிருக்கா தெரியுமா? என்ன பண்ணா? ஓ, உள்ள போய் பாரு. அவ செஞ்சிருக்கிற கூத்து உனக்கே தெரியும்.
வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது குழு குழு தென்றல் காற்றும் வீசுது சில நேரம் சிலு 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 என சிறுவிரல் படப்பட துடிக்குது எங்கும் தேகம் பூசுது ஐயோ என்ன பார்த்து சிரிக்கிறீங்களா? உங்களை பார்த்து வச்சுக்கிறேன். ஏய் வேணி ஐயோ இந்த Dressல நான் என்ன சோக்கர் மாதிரியா இருக்கேன்? பின்ன எதுக்காக உங்க மவ என்ன அப்படி கிண்டலா பாக்குறாங்க? அவங்க எப்ப பார்த்தாலும் அந்த புத்தகத்துல மாடர்ன் Dress போட்டுட்டு இருக்க பொம்பளை போட்டோவே வெச்சக்கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருக்காங்க. சரி நாமளும் அதே மாதிரி இருக்கலாம்னு Dress எல்லாம் வாங்கி போட்டு பியூட்டி பார்லர்லாம் போய் ரிங் ரிங்கா பண்ணிட்டு வந்தா என்ன பார்த்து கேலியா சிரிக்கிறாங்க. என் Dress என்ன அவ்ளோ காமெடியாவா இருக்கு? வேணி நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் அந்த புக்ல மாடர்ன் ட்ரெஸ் போட்ட அந்த பொம்பளைங்க போட்டோவை பார்க்கல, அது பக்கத்துல இருந்த ஸ்டோரியை படிச்சிட்டு இருந்தேம்மா. என்ன வேணி, என்னம்மா இது கோலம்? அவன் சொல்றது உண்மைதாம்மா. நீதான் அவனை இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. அப்ப உங்க மவன் இங்கிலீஷ் படம் எல்லாம் பாக்குறாளே, அதுக்கு என்ன சொல்றிய? அரவிந்த், அவளுக்கு கோவம் அதிகமாயிடுச்சுடா. உள்ள கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்து. என்னை யாரும் கூட்டிட்டு போய் சமாதானம் செய்ய வேணாம், எனக்கு தெரியும். நான் போறேன், போங்க. பாத்து பாருங்கம்மா. என்ன அரவிந்த்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சு வேணி, கோவமா இங்க வந்து நிக்கிற? பின்ன கோவப்பட
கஷ்டப்படாம என்னத்த செய்ய சொல்றிய? ஏன் ஏன் நான் கேக்குறிய? நான் என்ன அவ்வளவு மோசமாவா இருந்தேன்? ஏய், ஏன் இப்படி எல்லாம் பேசுற? பின்ன நான் எனக்காகவா இந்த மாதிரி எல்லாம் Dress போட்டு அழகு பார்த்தேன்? பின்ன எனக்காகவா? ஆமா, உங்களுக்காக தான் மெனக்கெட்டு அம்பிட்டு தூரம் போய் வாங்கிட்டு வந்து போட்டேன். நான் உன்னை இப்படி எல்லாம் இருன்னு சொன்னனா? நீங்க சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணுமா? அப்புறம் நீயே முடிவு பண்ணியா? இந்தாருங்க, நான் ஒண்ணும் முடிவு பண்ணல. சத்த இருங்க வரேன். இந்தா இத பாருங்க. இத பார்த்து தானே எப்பவுமே அப்படியே ரசிச்சுட்டே இருப்பீங்க. லூசு லூசு. இத பாரு, என்ன தெரியுது? ஏதோ எழுதி இருக்கு. இது என்னன்னு தெரியுமா? எனக்கு என்ன தெரியும்? இந்த குமுதம், குங்குமம், ஆனந்த விகடன் மாதிரி தமிழ் புத்தகம்லாம் இருக்குல்ல, ஆமா, அது மாதிரி இது ஆங்கில பத்திரிக்கை. இதுல இருந்த கதையை தான் நான் படிச்சிட்டு இருந்தேன். அதை பார்த்து நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நல்லா ஏமாத்த பாக்குறிய. நீங்க என்கிட்ட போய் சொல்றிய. சரி, முதல்ல அதை விட நீ எதையும் ஒத்துக்க மாட்ட. இந்த ட்ரெஸ்ல நீ அப்படியே தேவதை மாதிரி இருக்க. இந்தா சும்மா என்ன வெறுப்பேத்தாதீய. இந்தாங்க, இத நீங்களே வச்சு நல்லா ரசிங்க. சத்தம் போட்டனா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். அப்புறம் உனக்கு தான் அசிங்கம். ஏய், இது வெறும் சாம்பிள் தான். இனி முழுசாவே பாப்ப. இது வெறும் சாம்பிள் தான். இனி முழுசாவே பாப்ப. இது வெறும் சாம்பிள் தான். ஏய் திவ்யா, என்ன பண்ண? எந்திரா. காலையில என்ன சொன்ன? என்ன சொன்ன? இது சாம்பிள், இனி முழுசா பாப்பேன்னு சொன்னேன்ல. நான் ஒரு சாம்பிள் காட்டுறேன். இது வரைக்கும் உன் வாழ்க்கையில அனுபவிக்காத சாம்பிள். அக்கா புருஷனோட அண்ணங்கிறதே மறந்துட்டியா? அப்படி என்ன தப்பு செஞ்சாவ? அப்படியே தப்பு செஞ்சிருந்தாலும் அவன் அடிக்கிறதுக்கு உனக்கு யாரு அதிகாரம் கொடுத்தா? ஏன் உங்க அக்கா தூண்டி விட்டாளா அவன் அடிக்க சொல்லி? சொல்லு எனக்கு. என் பையனை செருப்பால அடிக்கிற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றதை விட நீங்களே உங்க அருமை மகன்கிட்ட கேளுங்க. அவரே சொல்லுவாரு நான் ஏன் செருப்பால் அடிச்சேன்னு. ஏய், அப்படி என்ன நான் உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன்? நான் உனக்கு மாமே முறை, நீ எனக்கு மச்சினிச்சு முறை. உங்ககிட்ட விளையாடுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. விளையாட்டா உன்னை கேலி பண்ண, கிண்டல் பண்ண.
உரிமை எடுத்து பேசுன, உரிமை எடுத்து பழகுன. அடிச்சி, நீ என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்ட, எப்படி பேசுனங்கிறது உனக்கு விளையாட போச்சுல. நான் என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தேனோ அப்போல இருந்து அசிங்கமா பேசுறதும் அசிங்கமா நடந்துக்கிறதும் உனக்கு வேலையா போச்சுல. கொஞ்சம் கூட வயசுல மூத்தவங்கிற வெக்கமே இல்லாம என்ன மனசளவுல எவ்வளவு சங்கடப்படுத்திருப்ப. நான் இது வரைக்கும் யார்கிட்டயும் மூச்சு விட்டுருப்பேனா? இல்லையே. எதுக்கு தெரியுமா? உனக்கு இந்த வீட்ல இருக்கிற மரியாதை போக கூடாதுன்றதுக்காக தான். ஆனா நீ எவ்வளவு கேவலமாவும் மோசமாவும் நடந்துக்கிட்ட. எத்தனை தடவை என்கிட்ட தவறு நடந்துக்க முயற்சி பண்ணிருப்ப. நான் கிச்சனுக்கு போனா, டைனிங் ஹால்ல நின்னா, படியில ஏறும் போதும் இறங்கும் போதும் நான் தனியா இருந்தா பின்னாடியே வந்து உன் ஒய்ஃப் ரூம்குள்ள அடிச்சிட்டு வந்து என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்ப. இதெல்லாம் உனக்கு விளையாட்ட போச்சா? ஏய், நீ ரொம்ப பேசுறடி. அடிச்சது இல்லாம என்னென்னமோ கதை அளக்குற. உன்னை என்ன பண்ற பாரு. ஏய், கையெடு. எடுங்கறல்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன் ஒய்ஃப் ரூம்குள்ள அடிச்சிட்டு வந்து என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்ப. இதெல்லாம் உனக்கு விளையாட்ட போச்சா? ஏய், நீ ரொம்ப பேசுறடி. அடிச்சது இல்லாம என்னென்னமோ கதை அளக்குற. உன்னை என்ன பண்ற பாரு. ஏய், கையெடு. கையெடு. எடுங்கறல்ல. அவன் மேல கை வைக்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல. கையெடு. எடுன்னு சொல்றல. என் புருஷனோட அண்ணன் சொல்றதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. கையெடு. ஏய், நிறுத்த. இவன் தனுசு இல்ல மிரட்டுறதுக்கு. நீ ரொம்ப பவித்திரமானவன் நினைச்சிட்டு இருக்கியா? ஆனா எங்களுக்கு நீ தரித்திரம். அக்காலும் தங்கச்சி சேர்ந்து நாடகம் போடுறதுக்கு என் பையன் தான் கிடைச்சானா? மச்சிருச்சுன்னு ஏதோ கொஞ்சம் விளையாடி இருப்பான். இதுக்கு அதுக்கு வித்தியாசம் தெரியல உனக்கு? ஏய், நீ என்ன பெரிய அழகியா? உன் பின்னாடி அவன் அலையறதுக்கு உன் யோகியதெல்லாம் எனக்கு தெரியாதா? மாமா, என் தங்கச்சியை பத்தி தப்பா பேசாதீங்க. உண்மை என்னன்னு தெரியாம அவன் மேல பழி போட பார்க்காதீங்க. சேது பத்தி இந்த வீட்ல எல்லாருக்குமே தெரியும். அவரு பொம்பளை விஷயத்துல எவ்வளவு அயோக்கியத்தனமா நடந்து பாருன்னு. அத நான் சொல்லிதான் நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. பொம்பளைங்களால எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறாரு. உன்ன மாதிரி சாதுரியமா பேசலாம் எனக்கு தெரியாது. இப்படி எல்லாம் பேசினா உங்க ரெண்டு பேர் பக்கமும் நியாயம் இருக்குன்னு நினைப்பா? உங்க தப்ப மறைக்கிறதுக்கு எங்க மேல பழி சொல்லாதீங்க. எந்த பொண்ணும் இந்த விஷயத்துல பொய் சொல்ல மாட்டா. என் தங்கச்சி உனக்கு மச்சு நிச்சுதான். மச்சு நிச்சுன்னா உனக்கு கையில வச்சு விளையாடுற பொம்மை நினைப்பா? தப்பா புரிஞ்சுட்டு மானத்தோட விளையாடுறது எந்த வகையில நியாயம்? அடியை நிறுத்தடி உன் வேதாந்தத்தை. கொஞ்சம் இடம் கிடைச்சிருச்சுன்னா தலையில ஏறி மிதிக்க பாப்பியா? இங்க பார், கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கிற குடும்பத்தை அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து அசிங்கப்படுத்துறீங்களா? நாங்களும் கௌரவமான குடும்பத்துல இருந்து வந்தவங்க தான். அப்ப நாங்க தரக்கட்ட குடும்பங்கறியா? அடியை தரக்கட்ட குடும்பத்துல உனக்கு உன் தங்கச்சிக்கு என்னடி வேலை? யார கேட்டடி வெங்க வீட்டுக்கு வந்தா? வெளியே போகுடி. நிறுத்துமா. என்ன பேச்சு பேசுற நீ? எனக்கு உடம்பு சரியில்லை, அண்ணி படுத்த படுக்கையா இருக்காங்க. காவியா தனியா கஷ்டப்படுறாளேன்னு அவங்க அம்மா தான் திவ்யாவை இங்க அனுப்பி வச்சாங்க. அது தெரியாம ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க. உன் புள்ளைய பத்தி உனக்கு தெரியாதா? பெத்த பாசம் புள்ளையோட தப்ப கண்ண மறைக்குதா? சேது திவ்யா கிட்ட நடந்துகிட்டது தப்புதான். ஏய் ஏய், உண்மையை தாண்டா சொல்றேன். டேய் தனுசு. ஏய், அண்ணன்னு பாக்குறேன்.
இல்லன்னு வெச்சுக்கோ. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? விடுங்கடா.